guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். டெய்லி எசென்ஷியல்ஸ் வின்டருக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஹேர் கேர்ல, பாடி கேர்ல, ஸ்கேல்ப் கேர்ல, ஸ்கின் கேர்ல நீங்க எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளுக்கு ரெடி ஆகுறதுக்கு ஒரு த்ரூ அவுட் த வீக்குக்குமே உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்துட்டு ஒரு குட்டி கைட் மாதிரி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சிம்பிளா இருக்க போது ரொம்ப பயங்கரமா பட்ஜெட் வந்து ஓட்ட போடுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் காமிக்க போறது கிடையாது. ஒரேடியாவும் நீங்க வாங்க வேணாம். அது இப்ப இந்த இயர் அண்ட் டைம்ல நியூ இயர்க்கு, கிறிஸ்மஸ்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். நானும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இருக்கிற சேல்ஸ்லாம். சோ நல்ல சேல் டைம்ல நல்ல டீல்ல வரும்போது நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத் கேர். பாத்திங் எசென்ஷியல்ஸ்ல வந்துட்டு ஒரு பாத் சோப் இல்லனா பாத் வாஷ், பாடி வாஷ். ஓகே, சோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் பாடி வாஷ் அண்ட் ஐ எம் அப்சல்யூட்லி லவ்விங் டவ்வோட ரேஞ்ச் ஆஃப் பாடி வாஷஸ். இப்போ நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்த வின்டர் டைமுக்குன்ட்டு இந்த ட்ரைனஸ் கேர் பாடி வாஷ் ஃப்ரம் டவ் வந்து நான் பிக் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் இன்டென்ஸ் கேர் அந்த டார்க் ப்ளூ கிளாசிக் ஒன் அதுதான் யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா இருந்தது. பட் ஐம் டெலிங் யூ திஸ் இஸ் ஆல்சோ சோ நைஸ். நான் வந்து நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய கால் வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரையா இருக்கும் அப்படின்றது. இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் முக்கியமா என் காலில் வந்துட்டு ஃபீல் ஆகவே இல்லை. அங்க அந்த கால் ஏரியா வச்சுதான் நான் வந்து லைக் கெஸ் பண்ணுவேன் பாடி வாஷஸ் ஆர் சோப் வந்து எந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றது. ஸோ I'm really loving this in the extreme dryness care. I think throughout the year நான் probably இது யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் another favorite of mine is using a body scrub. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கன்ட்ரவியா இருக்கு, பட் this works like magic. ஓகேவா? கெமிஸ்ட் அட் பிளேயோட பாடி ஸ்க்ரப். இது வந்துட்டு காஃபி பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி ஸ்க்ரப். ஏஹெச்ஏ பிஹெச்ஏவும் இருக்கு இதுல. பிஹெச்ஏ கிடையாது, ஒன்லி ஏஹெச்ஏ. ஸோ இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு எடுத்து கையில தண்ணியில நீங்க மிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு லைட்டான ஈரப்பதத்தோட மிக்ஸ் ஆயிடும். பட் திஸ் இஸ் செம்ம நல்ல எஃபெக்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு பாடி ஸ்க்ரப். நான் எஃபெக்டிவ் ஆஸ் எப்படி சொல்றேன்னா, நான் யூஸ்வலா பாடி ஸ்க்ரப் வந்துட்டு என்னோட அண்டராம் ஏரியா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாடி ஸ்க்ரப் வந்துட்டு எனக்கு லைட்டன் பண்ணும், பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் நான் பெருசா வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன ஒண்ணு பிலீவ் பண்றேன்னா, லைக் ஃப்ரம் வித்னும் வந்துட்டு வி ஹேவ் டு ஒர்க். லைக் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றேன், நல்லா ஸ்வெட் பண்றேன், டாக்ஸின்ஸ் எதுவும் அங்க இல்ல அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த விசிபிள் ரிசல்ட் வந்து தெரியும். ஜஸ்ட் டாபிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால மட்டும் வந்து தெரிய போறது கிடையாது. பட் இது வந்து அந்த ஒரு தாட்டை வந்து எனக்கு மாத்திடுச்சு. ஏன்னா இது நல்லாவே டிஃபரன்ஸ் தந்துச்சு. லைக் ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து. ஸோ உங்களுக்கு வந்து பிக்மெண்டட் ஏரியாலாம் இருக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பா. அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்கின்ல செம்ம ஜென்டிலாவும் இருக்கு. அப்படியே ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி, அந்த ஸ்கின்னை டேர் பண்ற மாதிரியான பிரச்சனை வந்து இதுல கிடையாது. நல்ல மைல்டான பட் எஃபெக்டிவான பாடி ஸ்க்ரப். அண்டராம் கேர்லயே வந்துட்டு இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஒரு ஷேவிங் ரேசர். இது வந்து எனக்கு லைக் ஸ்பெசிஃபிக்கா டெய்லி ஐ யூஸ் திஸ். என்னோட அண்டராம்ல ஹேர் வந்து இல்லாம பாத்துக்கிறதுக்கு. எனக்கு வந்து அண்டராம்ஸ் கிளீனா இருக்கணும். ஆல்சோ எனக்கு வந்து முடி இருந்துச்சுன்னா அந்த ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகிறது கண்டிப்பா வந்து ஸ்மெல் ஆகும். ஸோ அதனால நான் வந்து டெய்லி ஐ மேக் இட் அ ப்ராக்டிஸ் டு ஸ்க்ரப் அண்ட் ஷேவ் மை அண்டராம் ஏரியா. பட் உங்களுக்கு அது சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு வேக்சிங் இல்லைன்னா ஹேர் ரிமூவல் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் கூட ஓகே தான். என்ன கேட்டீங்கன்னா அது கிளீனா முடி இல்லாம வச்சுக்கிறது நல்லது. முடியோட இருக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். பட் ஒரு த்ரூ அவுட் த டே, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு அண்டராம் ஏரியா ஸ்மெல் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முடி இல்லாம பாத்துக்கும் போது அது கொஞ்சம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். லைக் அந்த அளவுக்கு ஒஸ்டா வந்து ஸ்மெல் வராது. அடுத்தது வந்துட்டு அதை மறுபடியும் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஸ்வெட்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அண்ட் அண்டராம் ஏரியாவையும் சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஐ லைக் டு யூஸ் அண்ட் அண்டராம் ரோல் ஆன். டவ்வோட அண்டராம் ரோல் ஆன் இஸ் மை அப்சல்யூட் ஃபேவரட். ரொம்ப நாளா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மாசமா ஐ வுட் சே. இதை விட இன்னும் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா நிவ்யா ஆர் ரெக்ஸோனா would be fine. பட் இது நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து விட மாட்டீங்க. நீங்க என்னுடைய ப்ரீவியஸ் டெய்லி எசென்ஷியல்ஸ் பிளாக்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு இது எனக்கு பிடிக்கும் அப்படின்றது. ஸ்வெட் ஃப்ரீயா வச்சுக்கும், நான் ஸ்டிக்கியா, ஹெவியா இல்லாம, ஸ்மெல்லும் வராம வந்து பாத்துக்கும். இது வந்துட்டு உங்க அண்டராம் ஏரியாவை ட்ரையும் ஆகாது. லைக் நீங்க ஷேவ் எல்லாம் பண்றீங்க அப்படின்றதுனால ட்ரை ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணாது. லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபேஸ் கேர். ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்கின் கேர் அதுல அப்படியே முடிச்சிடலாம். ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு ஐ லைக் டு யூஸ் இந்த சாலிசினமைட் ஃபேஸ் வாஷ் ஃப்ரம் த டெர்மாகோ. இந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய அந்த ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் அது வந்து ரொம்ப சிவியரா வந்து தெரியுது. ஸோ நிறைய ஃபேஸ் வாஷஸ் நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஐ மேக் இட் அ ப்ராக்டிஸ் டு யூஸ் திஸ் லைக் டெய்லி ஒரு வாட்டியாச்சு, எதர் காலையில இல்லைன்னா மார்னிங்.
இல்லன்னா நைட்டு. நான் வந்து கண்டிப்பா இத நான் யூஸ் பண்ணிடுவேன். முக்கியமா இது வந்து இந்த மூக்கு ஏரியா, இந்த சின் ஏரியா எங்க எனக்கு ஒயிட் ஹெட் சிவியரா இருக்கோ, அங்க மட்டும் நான் இத கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்க யூஸ் பண்ற வேற ஃபேஸ் வாஷஸோட எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஆக்னே ப்ராப்ளம் இல்லன்னா ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் ப்ராப்ளம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கு இது நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்சோ ஒரு வீக்லி எசென்ஷியலா நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க் வச்சுக்கிறது நல்லது. அகைன் இந்த டைம் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளே மாஸ்க் வந்துட்டு எசென்ஷியல். அது கொஞ்சம் ட்ரை பண்ணும். ஆனா அந்த ஆயிலி ஸ்கின், ஆக்னே, ஒயிட் ஹெட் இதெல்லாம் வந்துட்டு காம்பேட் பண்றதுக்கு யூ நீட் டு ஹாவ் அ நைஸ் கிளே மாஸ்க். So this one is from Innisfree Super Clay Volcanic Clay Mask. Okay, பேரை சொதப்பிட்டேன். Super Volcanic Pore Clay Mask from Innisfree. தி பெஸ்ட் இன் த மார்க்கெட். இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் நான் சொல்லுவேன். முக்கியமா உங்களுக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா இனிஸ்ட்ரிலே உங்களுக்கு வந்து ஷீட் மாஸ்க்ஸ்லாம் இருக்கு. நான் பெரிய ஷீட் மாஸ்க் ஃபேன் கிடையாது, அதனால ஐம் நாட் யூசிங் இட் ரைட் நவ. ஸ்கின் கேர் வந்து சிம்பிளா வச்சுக்கலாம். நிறைய நான் சீரம் அது இதுன்னு காமிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். மாய்ஸ்சரைசருக்கு ரீசெண்டா ஐ எம் லவ்விங் இந்த சென்டெல்லா நைசினமைட் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். இது வந்துட்டு நல்லா இன்டென்ஸா செம்மையா ரொம்ப நேரத்துக்கு உங்க ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எதுவா இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இந்த மாதிரியான டைம்ல லைக் இந்த குளிர் டைம்ல யூ நீட் டு ஹேவ் திஸ். அதுவும் நைட் டைம்ல இதை போட்டு படுத்தோம்னா அப்படியே ஸ்கின் வந்து லிட்டரலா க்ளோஸ். அத்தனை நாள் மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சன்ஸ்கிரீன் ஓகே வெயில் கம்மியா தான் இருக்கே, மழை தான் பெய்யுதே, சன்ஸ்கிரீன் வேணாமே அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. டெய்லி போடணும் சன்ஸ்கிரீன். ஓகே, டெய்லி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறீங்கனாலும் சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. என்னோட ஒரு ஃபேவரட் லைக் லைட்டா இருக்கும், ஒயிட் காஸ்ட் கொடுக்காத ஒன்று வந்துட்டு ஹல்தி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். இன்னொரு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் இருக்கு, அது நான் நிறைய என்னோட டெய்லி எசென்ஷியல்ஸ்ல காமிச்சிட்டேன். அதனால இன்னொரு ஒரு ஆப்ஷனா நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் எனக்கு வந்து ஃபேவரட். இதோட நிலைமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சோண்டு யூஸ் இருக்கு இதுல. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். இதுல SPF 50+ அண்ட் PA 3+ ரேட்டிங் இருக்கு. ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின்ல ஹெவியா இருக்காது, ஸ்கின்ன வந்துட்டு அந்த டார்க்கான ஃபீலிங்கும் வந்து இது கொடுக்காது. லிப் கேர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லிப்ஸ் தான் செம்மையா ட்ரை ஆகும். எனக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய லிப் கேர் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாது, நான் எப்ப பார்த்தாலும் லிப் பாம் போடுவேன். எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் என் கையில வந்து லிப் பாம் இருக்கும், என் டேபிள்ல அது இது எல்லா இடத்துலயும். ஸோ எப்போ லிப்ஸ் வந்து கொஞ்சம் கூட ட்ரையா இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒண்ணு வாயில இருந்துட்டே தான் இருக்கும். முக்கியமா லிப் பாம் இல்லைன்னா லிப் ஆயில் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு லிப் பாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப சாப் லிப்ஸா, ட்ரை லிப்ஸா இருக்கு அப்படி நல்ல உங்களுக்கு இன்டென்ஸான மாய்ஸ்சரைசிங் தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு லிப் பாம் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் ஷாப் போடுறது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நான் இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் ஒன் ரைட் ஹியர். இது வந்து வைட்டமின் C பேஸ் பண்ண ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க். அவங்க ஸ்லீப்பிங் மாஸ்க்னு சொல்றதுக்காக நீங்க வந்து நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது. எப்ப வேணா போட்டுக்கலாம், லிப்ஸ் ட்ரையா இருக்கும் போது எல்லாமே போட்டுக்கலாம். இது ஓகே, குவிக்கா ஹேர் கேர் பத்தி பேசுறேன். ஹேர் கேருக்கு வந்து டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் இதெல்லாம் வந்து இந்த டிரான்சிஷன் டைம்ல நிறைய நடக்கும். ஸோ நான் உங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நீங்க யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு அண்ட் ஸ்பெசிஃபிக்கா டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு ஷாம்பு. இப்போ என் கதை வந்து டிஃப்ரெண்ட். நான் யூஸ்வலா யூஸ் பண்றதே ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நீமோடது. இது நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரியலி லவ்ஸ் திஸ். அஃப்கோர்ஸ் இதுல சல்ஃபேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, அவ்வளவுதான். அதனால இது எப்பயுமே என்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நான் எவ்வளவு புது ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் இது வந்து ஒருத்தவங்க இங்க பக்கத்துலயே இருப்பாங்க. எனக்காவது மை ஹேர் இஸ் நாட் ஃபீலிங் ப்ராப்பரா அப்படின்னா ஓடி போய் இதை போட்டு வாஷ் பண்ணிட்டேன்னா ஓகே அப்பாடா என்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருக்கும், நீங்க வச்சுக்கோங்க அது உங்ககிட்டவே. அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா டேண்ட்ரஃப் வந்து ட்ரீட் பண்றதுக்காக அப்படின்ட்டு இந்த கிளாரிஃபைங் ஷாம்பு, இது வந்து லவ் பியூட்டி அண்ட் பியாண்ட் அந்த பிராண்ட்ல இருந்து ஒரு டீ ட்ரீ வேரியன்ட் கிளாரிஃபைங் ஷாம்பு. லைக் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலே ஒரு நல்ல கிளாரிஃபைங் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புனா இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் என்னுடைய முடியை வந்து ஸ்ட்ரிப் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸசிவா நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அது இதுன்னு போட வேண்டியதா இருக்கு. பட் ஸ்கேல்புக்கு வந்து இது செமையான ஒரு கிளென்ஸ் வந்து கொடுக்கும், நல்லா இருக்கும். முக்கியமா நீங்க டேண்ட்ரஃப் பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இது நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஸ்கேல்ப்ல வந்து சூதிங்காவும் இருக்கு. ஹேர் மாஸ்க்னு வரும்போது இப்போ வந்து என்னுடைய ருட்டீன்ல வந்து ஐம் டூயிங் ப்ரீ வாஷ் ஹேர் மாஸ்க் இந்த ஸ்வாஷ்காஃபோட ஸ்பா எசன்ஸ் ஹேர் மாஸ்க் வச்சு. ஸோ முடியில வந்துட்டு இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்போ சம்டைம்ஸ் ஐ யூஸ் ஹேர் மாஸ்க், சம்டைம்ஸ் ஷாம்புக்கு அப்புறம் நான் பண்ணாம இருப்பேன். ஸோ ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்காக இந்த ஸ்வாஷ்காஃபோட ஹேர் மாஸ்க் அந்த மாய்ஸ்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, நல்லா மேனேஜபிளா முடியாக்குறதுக்காக. ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான் வந்து பண்ற ஒரு ஹேர் மாஸ்க் வேலை வந்துட்டு இது.
ஹேர் வாஷ் அப்போ ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்டா ஷாம்பு அண்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஐ யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம் லாரியல். என்னோட இன்னொரு ஃபேவரட், லைக் ஆல் டைம் ஃபேவரட், ப்ரோட்டீன் அண்ட் கோல்ட் கீன்வா வேரியன்ட். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ். உங்களுக்கு வந்து ஃப்ரிஸி ஹேர் இருக்கு, மேனேஜபிளா ஆக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா திஸ் இஸ் த ஒன் யூ ஹேவ் டு ட்ரை. ஹேர் ஆயில்ஸ் அண்ட் சீரம்ஸ். ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஸ்கேல்புக்கு வந்துட்டு இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ். இந்துலேக்காவோட ஹேர் ஆயில். இப்போ நான் வந்துட்டு ஒரே ஆயிலா வந்து ட்ரை பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நான் வந்துட்டு இதை வாங்கினேன். இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா புது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வருது, ட்ரை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இது வந்து நல்லா இருக்கு. என்னோட ஹேர் க்ரோத்ல நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குது. ஆனா இதுக்காக மட்டும் கிடையாது, இன் ஜென்ரலாவே ஹேர் க்ரோத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் எனக்கு இவ்வளவு இருந்தது, அதுக்கப்புறம் இவ்வளவு வந்திருக்கு. ஸோ ஹேர் ஆயிலிங் இஸ் லைக் மை ஃபேவரட் திங் டு டூ. அதனால ஐ டூ திஸ். இதை வந்துட்டு ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நல்லா நிறைய அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுவேன். அப்புறம் சம்டைம்ஸ் இந்த ஹேர் மாஸ்கோட மிக்ஸ் பண்றதுக்கு ஓலாப்ளெக்ஸ் வந்துட்டு இது கூட நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். தேவை கிடையாது, பட் நீங்க வந்து ரொம்ப சிவியர் டேமேஜ் ஹேர் வச்சிருக்கீங்க, ஹேர் கலர் பண்ணிருக்கீங்க, வேற ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஆயில் வந்து ஒரு நல்ல ஆயில். லைக் ப்ரீ ட்ரீட்மெண்டாவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அண்ட் சீரம், இது இந்த டைம் ஆஃப் த இயருக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். நல்லா பாக்குறதுக்கும் ஷைனியா, ஆயிலி சொல்ல மாட்டேன், ஷைனியா, முடி வந்து ஹெல்தியா இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்க வந்துட்டு இந்த மாஸ்கோட கூட யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க ஓலாப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லைக் ஊற வைக்கிறதுக்கு சொல்றேன். லைக் ப்ரீ வாஷ் ட்ரீட்மெண்ட் கூட இந்த சீரம் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்கேல்ப் கேர். ஸ்கேல்ப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த வருஷம் நான் கொஞ்சம் டீசெண்டா வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ப்ராக்டிஸை. இப்போ கரண்டா ஐ எம் லவ்விங் இந்த பேர் அனாட்டமியோட ஹேர் சீரம். இதுவும் கொஞ்சம் முடியதான் போகுது. அடுத்தது என்ன வாங்கலாம், இல்லை இதுவே வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திஸ் ஒன் இஸ் லைக் மை டாப் ஒன். அதனால ஐம் ரெக்கமெண்டிங் யூ திஸ். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஸ்கேல்ப் கிளீனா இருக்க வரைக்கும் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க. ஹேர் டென்சிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. பேபி ஹேர் க்ரோத் நல்லா தெரியுது. லைக் ஹேர் ஃபாலுமே ரொம்பவே ஆப்வியஸா வந்து கம்மி பண்ணுது. நான் வந்து இப்போ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இல்ல, எப்படின்னா வாரத்துல 2 டைம்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிடுறது. லைக் என்னோட ஃப்ரீக்வன்சியை வந்து கம்மி பண்ணிருக்கேன். முன்னாடி வாரத்துல ஒரு 5 நாள் யூஸ் பண்ணுவேன், இப்போ 2 நாள்னு வந்திருக்கு. அந்த 2 நாளே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்க போறேன். அப்படியே நான் வந்து அப்ரப்டா கட் பண்ண போறது கிடையாது. ஸோ பாடி கேர்ல வந்துட்டு நீங்க எசென்ஷியலா வச்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் வந்துட்டு ஒன்னு வந்து நரிஷ்மெண்ட்டுக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து வாசனைக்கு. ஸோ நரிஷ்மெண்ட்டுக்குன்னு வரும்போது ஒரு பாடி லோஷன் இல்லைன்னா பாடி பட்டர். பாடி லோஷனுக்கு வந்துட்டு ப்ளம்மோட பாடி லோஷன்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் அஃபோர்டபுள் சைட்லயும் இருக்கும், நிறைய குவான்டிட்டியும் இருக்கும், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு இது பிடிக்கும், ஏன்னா இது வாசனையும் நல்லா இருக்கும். அதுதான் இன்னொரு ரீசன். ஸோ இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு வாசனை கிடையாது. லைக் கேரமல் வெனிலா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் கிடையாது. பட் இதுல இன்னொரு ஒரு வேரியன்ட் இப்போ விட்டுருக்காங்க, மார்ஷ்மெலோ சம்திங் சாக்லேட் அப்படின்ட்டு. ஐ எம் பிளானிங் டு ட்ரை தட். பட் பாடி லோஷன் இஸ் அ மஸ்ட். ஓகே, ஏன்னா கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். எப்படி உங்க முகத்துக்கு வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் போடுறீங்க, அப்போ உங்க பாடிக்கு பாடி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே போடாம இருப்பீங்களா? ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வாசனையும் கொடுக்கும், அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்னை ட்ரை பண்ணாம நரிஷ்டாவும் பார்த்துக்கும். அடுத்தது பாடி ஆயில். பாடி ஆயிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஸ்கின்னை ட்ரை ஆகாம லாக் பண்ணி வைக்கிறது இதுதான். எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் ட்ரையா இருக்கு, ஓகே, அப்போ பாடி லோஷன் கூட நீங்க ஒமிட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட அது எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஐ லவ் ப்ளம்மோட பாடி ஆயில்ஸ். லைட் வெயிட்டா இருக்கும், ஹெவியா இருக்காது, வாசனை அழகா கொடுக்கும், அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்காது. பட் ரொம்ப லைட் வெயிட்டான நான் ஸ்டிக்கி ஆயில். நரிஷ்மெண்ட் ஐ கேரண்டி யூ நல்லா நல்லா கொடுக்கும், ஸ்கின்னை ட்ரை பண்ணாம பாத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஹேவ். அடுத்தது பாடி ஸ்ப்ரே அண்ட் பர்ஃபியூம். இது 2 வச்சுக்கோங்க. பாடி ஸ்ப்ரே பாடியில அடிச்சுக்கிறதுக்கு, அது நீங்க ட்ரெஸ்லயும் அடிச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ளம்தும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், பட் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னுடைய பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பர்ஃபியூம் ஹால்லாம் நீங்க பாருங்க. பட் இன்னைக்கு நான் ஒரு ஃபேவரட் வச்சிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் ஸ்னோ ஃபிளேக்ஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட். என்னுடைய ப்ரீவியஸ் பிபிடபிள்யூ ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு என்னுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். பட் டு சம் இட் அப் குவிக்கா, இது எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஸ்ட்ராபெரி கேக் வாசனை, நல்லா க்ரீமியா வெனிலாய் குட்னஸோட ஃப்ரெஷ்ஷா கிறிஸ்பா இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ்ட்ரி வாசனை. ஐ லவ் இட். அது இந்த டைம் ஆஃப் த இயர்க்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வெட்டர் ட்ரெஸ்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் போட்டீங்கன்னா அப்படியே யம்மியா இருக்கும், கோசியா இருக்கும். அதே மாதிரி பர்ஃபியூம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க, உங்களுடைய சிக்னேச்சர் ஃப்ரேக்ரன்ஸ் கூட நீங்க வச்சுக்கோங்க. இந்த டைம் ஆஃப் த இயர்க்கு அகைன் லைக்
ஃப்ரெஷ்லாம் போகாம எனக்கு வந்து இந்த குர்மான் வாசனைகள், லைக் உணவுப் பொருள் மாதிரி இருக்கிற வாசனைகள், வெனிலா பேஸ்ட், சாக்லேட் பேஸ்ட் வாசனைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து மாமாஅர்த்தோட இன்டு தி பிளிஸ், வெனிலா பிளிஸ் இது வந்துட்டு யம்மி. இது வாங்கும்போது இது வந்து செகண்ட் ஃபேவரட்டா தான் இருந்தது. இப்போ இந்த டைம் ஆஃப் மை லைக் என்ன சொல்றது, வின்டர் டைமுக்கு இது வந்து இட்ஸ் த பெஸ்ட், கோசியஸ்ட், யம்மியஸ்ட் சாக்லேட், ஹாட் சாக்லேட் மாதிரியான ஒரு வாசனை. இப்போ வந்து அந்த குளிரோட சேரும்போது எனக்கு ஹாட் சாக்லேட் ரிமைண்ட் பண்ணுது. இதுல வெனிலா இருக்கு, சாக்லேட் கொக்கோ இருக்கு, இந்த வார்ம்த்னஸ்க்கு மஸ்க் இருக்கு. லிட்ரலா ஒரு டென்ஸான டார்க் சாக்லேட் வாசனை. வெயில் டைம்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதுதான் வந்து பெர்ஃப்யூம்ஸோட மேஜிக். லைக் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி அது வந்து ஃபீல் ஆகும். சிலது பிடிச்சது, அதுக்கப்புறம் பிடிக்காம போகும். பிடிக்காமலே இருந்தது திடீர்னு பயங்கரமா பிடிக்கும். இது எனக்கு பிடிச்சதுதான், பட் இந்த டைம் ஆஃப் த இயருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். குவிக்கா க்ரூமிங் எசென்ஷியல் மாதிரி என்னுடைய ஃபேஸ்க்கு மேக்கப்க்கு வந்துட்டு என்னென்ன நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன். மேப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இஸ் மை ஃபேவரட். நான் வந்துட்டு ஐ யூஸ் 330 அண்ட் 340. நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுல வந்துட்டு எப்படி நான் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன், பேஸ்லாம் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவேன். ஒரு பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் ஷேடு எனக்கு இல்லை. அது வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் நான் உங்களுக்கு நிறைய வந்து வீடியோஸாக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அப்புறம் அந்த ஃபவுண்டேஷனை செட் பண்றதுக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர். இது வந்து அகைன் இட்ஸ் ஃப்ரம் மேப்ளின், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இங்க டென்ட் போட்டதுல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு நான் இந்த காம்போ தான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேல எவ்வளவு மேக்கப் ஏத்தணும்ன்றது உங்களோட இஷ்டம் தான். பட் பேசிக்கா என்னெல்லாம் நீங்க பண்ணலாம்னா, பேஸ் பண்ணிட்டு ஐப்ரோஸ் கொஞ்சமா பண்ணிக்கோங்க. ஐப்ரோ ஃபில்லர் இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ஃபில்லிங் கிட் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல அஃபோர்டபுள் பட்ஜெட் பை. லைக் பவுடரும் இருக்கும், இங்க ஜெல்லும் இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ். அப்புறம் லிப்ஸுக்குன்ட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு லிப் லைனர். ஓகே, அதுக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்துட்டு இன்டென்ஸ் ஜெல் காஜல் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. எஸ், காஜல். இது இப்ப என்ன தெரியுமா, நீங்க வந்துட்டு மல்டி பர்பஸ் பண்ணலாம். காஜலாவும் யூஸ் பண்ணலாம், ஐஷேடோவாவும் யூஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணவும் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ் லைன் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். இது பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் கலர் ப்ராடக்ட், பென்சில் பேசிக்கலா. ஓகேவா, மல்டி பர்பஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லிப்ஸ்ல வந்து நரிஷ்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு லிப் ஆயில், கலர் சேஞ்சிங் லிப் ஆயில், லிப்ஸ்டிக், இட்ஸ் அப் டு யூ. நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வின்டர் டைமுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸி, லைட்டா பிங்கி, ஜூசி எஃபெக்டோட இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு லிப் கிளாஸ் ஃப்ரம் டிப்ஸி நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரீசெண்டா எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து கலர் சேஞ்சிங் லிப் கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட் லிப் கிளாஸ். மெஜந்தா மூன். ஸோ இது வந்து லைட்டா அந்த ஒரு ஷிம்மரி பார்ட்டிகல்ஸோட இருக்கும். இந்த டைம் ஆஃப் த இயர்க்கு வந்துட்டு இது அப்ரோப்ரியேட்டா இருக்கும் போடுறதுக்கு. ஸோ யா, தட்ஸ் தட். இதெல்லாம் வந்து பேசிக் எசென்ஷியல்ஸ். இது எல்லாமே நீங்க வச்சுக்கிறது நல்லது. இதுலயும் நீங்க வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத பார்த்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உங்ககிட்ட ஓகே இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டா ஓகே அப்படின்றது வந்து நான் கொஞ்சம் வந்து ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து காமிச்சிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுலயே நீங்க இன்னுமே ஃபைன் டியூன் பண்றதுக்கு என்னன்னா, இந்த 2 ஹேர் சீரம்ல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணலாம், இந்த 2 ஹேர் மாஸ்க்ல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணலாம், பாடி ஸ்ப்ரே அப்படின்ற ஒண்ணு நீங்க வந்து ஃபுல்லா ஒமிட் பண்ணிட்டு ஜஸ்ட் பெர்ஃபியூமோட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்க வந்துட்டு எப்படி நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. பட் யா, தீஸ் ஆர் மை ஃபேவரட்ஸ், மை எசென்ஷியல்ஸ் ஒரு டெய்லி ரொட்டீன்ல. ஸோ இதுல எதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, என்னெல்லாம் நீங்க புதுசா ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.